மழையை பொழிய பண்ணி அப்படியே உங்க பாவத்தை கழுவுற. நீங்க 1000 கொலை பண்ணிருக்கலாம். ஆண்டவர் ரத்தத்தால கழுவுமையான்னு சொன்னா அல்லேலூயா அல்லேலூயா. எவ்வளவு அந்த காலத்துல எவ்வளவு யுத்தங்கள், தாவீது எவ்வளவு யுத்தம் பண்ணியிருக்காரு, சிந்தனாரு. அதான் ஆண்டவர் சொன்னாங்க, ஆலயம் கட்ட வேண்டாம். அடுத்து அதான் சொன்னார், உன் பருவத்து வரலாம் சொல்லல. அவர் பிள்ளையாக பிறந்தார். நான் தாவீதின் பிள்ளையா பிறப்பேன்னு சொன்னார். தாவீதின் குமார் சந்ததியில பிறந்தார் பிள்ளையானா அது தப்பா நினைக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, தாவீது எந்த வேதனை வெட்டி வெட்டி கொண்டிருப்பார், ஆண்டவர் மன்னிச்சார். அந்த காலத்து அதுதான் நீதி. சரி, ஸ்தோத்திரம். நம்முடைய பாவம் எவ்வளவு பெருசா இருக்கிறது அவருக்கு முக்கியம் கிடையாது. நம்மளை எவ்வளவு தண்ணீர் ஜீவ நதி எவ்வளவு தாகத்தோடு கேட்கிறோம், நம்முடைய ஜீவ நதியை பொழிய பண்ணி பாவத்தை எல்லாம் கழுவிடு. அவருடைய ஐஸ்வர்யம் கிருபை ஐஸ்வர்யம். அல்லேலூயா. அது அவர் சொல்றார், அவருடைய ஆழம் உயரம் நீளம் அந்த நதிக்கு அளவே இல்லை. அல்லேலூயா. இன்னும் எசேக்கியேல் புத்தகத்தில் எடுத்துட்டோம்னா அது ஒரு நதி பாயுது, அது வருது பாய்ந்து, அதுதான் பரிசுத்த ஆவியான நதி. அது பாய்ச்சி எல்லாத்தையும் சுத்திகரிக்கிறது, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம். பாட்டுமான பார்த்தீங்களா, எசேக்கியேல் வாசித்து பாருங்க. எசேக்கியேல் புத்தகம் 36 நினைக்கிறேன், அதுல இருக்கும். அதுல போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, செல்லும் இடமெல்லாம் போகும் இடமெல்லாம் பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க, செல்லுகிற இடமெல்லாம் ஒரு செழிப்பை நமக்கு தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரத்தா பரிசுத்த ஆவியானுடைய நதி நம்மையில பாய்ந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. இதுதான் நம்ம என்ன செய்யணும், கவனமாக. அடுத்து பாருங்க, ஸ்தோத்திர வாசனத்தை வாசிப்போம். லூக்கா 13:19. லூக்கா 13:19. கடுகு விதைக்கு எடுத்து தோட்டத்திலே போட்டான், வளர்ந்து பெரிய மரமாயிற்று. அல்லேலூயா. பாருங்க, ஆகாயத்துல பறவைகள் வந்து கிளைகளில் அடைந்தது. அல்லேலூயா. ஒரு கடுகு விதை அளவு அவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம். இந்த 18ஆம் வசனம் சொல்றாரு, அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பா இருக்குது, எதற்கு ஒரு சின்ன கடுகு விதை பார்த்திருக்கீங்களா? கடுகு பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா. கடுகு எப்படி நாட்டு இருக்கும், அந்த விதையை எடுத்து, அதுவே விதைனா எப்படி இருக்கும், கண்ணுக்கு தெரியாம கூட இருக்கும். அதை எடுத்து போட்டா ஒரு பெரிய ஒரு மரம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு சின்ன விசுவாசம், அல்லேலூயா, உங்களுக்குள்ள ஒரு சின்ன விசுவாசம், அதுதான் உங்களை ரட்சிக்கப்பட வைக்கும். ஒரு கடுகு விதையில விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போ என்று சொன்னார். அப்படியே ரொம்ப பெரிய விசுவாசம் எதிர்பார்க்கல. இந்த கடுகு விதையை நீங்க விதைச்சது. அல்லேலூயா. இப்ப மழை பெய்யுது, வறண்ட வெளியா இருக்குது, தண்ணீர் மழை பெய்ஞ்சிருச்சு, அடுத்து நீங்க விதைக்கிறீங்க. சில அந்த மழை பெய்ஞ்ச பிறகு விதைப்பான் இடத்துல போய். அதே மாதிரி நீங்க கடுகு விதையோட விதைச்சிட்டே இருங்க. பாருங்க, உங்கள்கிட்ட ரொம்ப விசுவாசம், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், விதைச்சிங்கப்பா, பாவத்தை மன்னிச்சிட்டீங்க, ரொம்ப நன்றி, அவ்வளவுதான். இதுவே இருங்க. திரும்ப ஆண்டவரே பாவத்தை பண்ணீங்கப்பா, ஆண்டவரே அடுத்து நீ பாவத்தை செய்யுங்க. அடுத்து ஒரு தடவை நீங்க பாவம் பண்ணி கேட்டாலும் அந்த நிச்சயத்திலே இருக்கணும், குற்ற மனச்சாட்சியிலே இருக்கக்கூடாது. உங்க பாவம் எவ்வளவு பெருசுங்கிறது அவருக்கு பெரிய காரியம், பெரிய சாப்டர் கிடையாது. சின்ன பாவத்தை மன்னிப்பேன், பெரிய பாவத்தை மன்னிக்க முடியாது. உங்க பாவம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் நீங்க ஆண்டவரை மன்னிப்பு கேட்கறது தான் ரொம்ப முக்கியம். மன்னிச்சுட்டு திரும்ப அந்த பாவத்து பக்கம் போகாம ஆண்டு பிள்ளையாக வாழணும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுக்குறேன்னு பெற்று கிடையாது. 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு ஒண்ணுமே நம்பாம, ஏசப்பா நீ தருவீரோ தர மாட்டீரோ, இந்த பாஸ்டர் சொல்றாங்க, நீங்க ஒண்ணும் கிடைக்காது. அல்லேலூயா. நீங்க 10 ரூபா ஆண்டவர் கொடுத்தாலும் சரி, விசுவாசிங்க, தேவனுக்கு நாளை இப்பொழுது 10 ரூபா கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா.
என் தேவனுக்கு என்னால் துதி ஸ்தோத்திரங்களை படைத்திருக்கிறேன். அவருடைய ஆலயத்துக்கு வந்த வசனத்தை நான் படிச்சுட்டேன். ஒரு வசனம் படிச்சா உருப்படியா படிக்கணும். படிச்சுட்டே விட்டு மறந்து போயிருக்கிறது. ஒரு படிச்சுட்டே வரும்போது ஒரு வசனம் அதை பிடிச்சுக்கோங்க. அந்த வசனத்தை பிடிச்சிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த வசனத்தை சுவாசிங்க. அந்த வசனத்தை விசுவாசிங்க. அந்த வசனம் ஜீவன். அல்லேலூயா. அவர் பண்டசாலை நிரம்பி இருக்குது. அல்லேலூயா. இந்த கடுகு விதை அளவு தான் உள்ள போட்டா பெரிய மரமாயிடுச்சு. அல்லேலூயா. நீங்க எவ்வளவு விசுவாசிக்கிறீங்க தான் ரொம்ப முக்கியம். விசுவாசிக்கிறது வந்து தண்ணீர் பாய்ச்சுறது மாதிரி, மழையை வசிக்க பண்ணுறது மாதிரி, விசுவாசத்தை ஊற்றுகிறது மாதிரி. விதை விதைச்சாச்சு, புழுவாச்சு, விதை விதைச்சாச்சு, இன்னும் தண்ணீர் பாய்ச்சல எப்படி விளையுமா? அது தண்ணீர் ரொம்ப முக்கியம். விசுவாசம் பரிசுத்த ஆவியானவர்களை நிரம்பி இந்த காரியங்கள் எனக்கு நடக்கும். அல்லேலூயா. நடக்கும் என்று சொல்றவங்க ஒரு அழியில சொன்ன நடக்கும். இந்த காரியத்தில் கர்த்தர் என்னை ஜெயிக்க பண்ணுவார். சொல்லுங்க வாய்த்திர, இது நடக்கும். என் குடும்பத்தில் நல்லது நடக்கும். என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். சத்தம் வாய்த்தது கிளாஸ் கேட்கிறாங்க. சொல்லுங்க சத்தம். நான் ஆசீர்வாதமா இருப்பேன். நான் சுகமா இருப்பேன். என் குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படும். சொல்லுங்க கடன் இல்லாமல் ஆண்டவர் நடத்துவார். வட்டிக்கு வாங்காமல் ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அந்த விசுவாசம், கடுகு விதையளவு விசுவாசம், முழுக்கால் விசுவாசம், அதான் மழை. அந்த மழை தண்ணி நம்ம நீர் பாய்ச்சிரும். பெரிய மரமா மாறி. அல்லேலூயா. அதுல வந்து பறவை வந்துடும், அதுல கிளைகள் வந்துடும். அல்லேலூயா. அதுல எல்லாமே வந்து ஆசீர்வாதம் வந்து தங்கும். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய ராஜ்யம். நீங்க விசுவாசிக்கிறீங்க, பரலோகத்துக்கு போய் பார்த்தீங்க. நீங்க விசுவாசித்ததுக்கு நீங்க பரலோகத்துக்கு போனது சம்பந்தம் இல்லாம அவ்வளவு நன்மைகள், அவ்வளவு ஜீவன் அங்க இருக்கும். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, கடுகு விதையளவு நான் ஆண்டவரை விதைச்சிட்டு மழையை பார்க்கிறப்பா, ஆண்டவருடைய பண்டக சொல்லுங்க. தேவனுடைய பண்டக சாலையில எவ்வளவு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தி அல்லேலூயா ஜெபம். அல்லேலூயா. 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 உமக்கு அல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரம்.